அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலக்ஷ்மி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலக்கணத்தோட 2வது வகுப்பு வந்து பார்த்துடலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு முதல்ல என்ன எடுத்து போட்டிருக்கேங்க, தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இது நம்ம எப்போவுமே சின்ன ரிவிஷன் பண்ணிட்டு போயிடலாங்க. தொல்காப்பியம் பார்த்துருக்கோம். அதில் எத்தனை வந்துட்டு அதிகாரம் இருக்குங்க? 3 அதிகாரம். நான் ரிவிஷன் பண்ணிட்டு தான் எப்போவும் எடுத்துகிட்டு போவேன். 3 அதிகாரம் இருக்குது. 1 எழுத்ததிகாரம் அப்படியே ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணிடலாங்க. சொல் அதிகாரம். 3வது பொருளதிகாரம். ஆமாம் தானேங்க? இப்போது எழுத்ததிகாரத்தில் மொத்தம் 9 இயல்கள் இருக்குது. அது என்னென்னு இருங்க, ஸ்பீடாக வந்துட்டு ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டேன் உங்களுக்கு. எழுத்ததிகாரத்தில் 9 இயல்கள் அப்படியே வந்து ஞாபகப்படுத்தி பாருங்கள் பார்ப்போம் என்னென்னு. நூன் மரபு, மொழி மரபு, தரணுங்க. அப்படியே சொல்லணும், அப்போ தான் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கே வரணுங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நூன் மரபு ஸ்பீடாக எழுதி பார்க்கணும், அப்போ தான் மைண்டில் அப்படியே சூப்பராக நிற்குங்க. மொழி மரபு வேற என்னங்க? பிறப்பியல். 4வது என்னங்க? புணரியல். 5வது என்னங்க? தொகை மரபு. இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். உருபியல். 6வது வந்து உருபியல். 7வது வந்து உயிர் மயங்கியல். 8வது புள்ளி மயங்கியல். குற்றியலுகர புணரியல். 9வது குற்றியலுகர புணரியல். இம்பார்ட்டண்டானதை நான் இப்போ ரிவிஷன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இப்போ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு நான் ஆல்ரெடி எடுத்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ மறுபடியும் போய் பாருங்கள். இப்போ இந்த நூன் மரபுக்குள்ளே என்னென்ன இருக்குது அதனுடைய விளக்கங்களை நம்ம இப்போ பார்த்துடலாம். சரிங்களா? சரி, நான் வெளியே போயிட்டே வந்துடுறேன். நூன் மரபு. நூன் மரபுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது? தமிழ் எழுத்துக்களின் வகை. ஆமாம் தானேங்க? ஞாபகம் வருதுங்களா? தமிழ் எழுத்துக்களின் வகை இருக்குது. அப்புறம் வேற என்னங்க இருக்குது? அதனுடைய வடிவம் இருக்குங்க. மாத்திரை இருக்குது. வேறு என்னங்க இருக்குது? நான் நன்னூலின்படி 12 உறுப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு முதல் வகுப்பில் வந்துட்டு எடுத்து போட்டிருப்பேன், அதையும் போய் பாருங்கள். மாத்திரை இருக்குது. அப்புறம் வந்து நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. தொல்காப்பியத்தோடதில் இது இருக்கிறது தெரிஞ்சுக்கலாம், நன்னூலில் இருக்கிறதும் இது பண்ணிடலாம். ஏன்னா இதனுடைய வழிநூல் தானேங்க. சரிங்களா? அதனால தான் நான் இப்படி எடுக்கிறேன். மாத்திரை. சுற்றெழுத்துக்கள் இருக்குது. அப்புறம் வேறு என்னங்க? வினா எழுத்து. அப்புறம் போலி. இதெல்லாம் வந்து நூன் மரபுக்குள்ளே இருக்குது. இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்களின் வகை அதை பார்த்துடலாங்களா? ரிவிஷன் ஸ்பீட் ரிவிஷன் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, இப்போ என்னங்க? தமிழ் எழுத்துக்களின். இப்போ இதிலேருந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள் இன்னைக்குடைய கிளாஸை. நிறைய பேர் படிச்சிருக்கலாம், ஆல்ரெடி வந்து படித்து முடித்தவங்க. இதையே பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கட்டும். புதுசாக படிக்கிறவங்க இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நானே எழுதி படிக்கிறேன். எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணாதவன் நானே. ஏன்னா நான் குரூப் 1 தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எனக்கு இது தேவையில்லை. சரிங்களா? தொகை. சாரிங்க, இங்கே கிறுக்கிட்டேன், சாரி. ஓகே, தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. இதில் தமிழ் எழுத்துக்களில் எத்தனை இலக்கணங்கள் இருக்குது? 5 இலக்கணம் இருக்குது. என்ன? எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், வேற என்னங்க? யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். ஆமாம் தானேங்க? இப்போது எழுத்துனா என்ன? எழுத்து ஞாபகம் வருதுங்களா? எழுத்துனா என்னங்க? ஒளி வடிவமாக எழுப்பப்படுவதும். சரிங்களா? வரி வடிவமாக எழுதப்படுவதும். இதுதான் எழுத்து. சரிங்களா? சரிங்க, சூப்பர். அப்புறம் மாத்திரைனா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. மாத்திரை. இப்போது குறில் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியலங்க. ஆனாவனால் 5 எழுத்துக்கள் வந்துட்டு இருக்குது உயிரெழுத்துக்களில். என்னது? ஆ,
இ உ ஏ ஓ. சரிங்களா? இந்த 5 எழுத்துக்களும் குறியெழுத்துக்கள். இதை ஒலிக்கக்கூடிய கால அளவு 1 மாத்திரை அளவு. அப்புறம் நெடில் எழுத்துக்கள் என்னென்ன அப்படியே சட்டுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஆ இ உ ஏ ஓ ஔ. மொத்தம் 7 எழுத்துக்கள். 7 எழுத்துக்கள் தானுங்க. இது 2 மாத்திரை அளவு நீண்டு ஒலிக்கிறதுனால. அடுத்து மெய் எழுத்தும் ஆயுத எழுத்தும் எத்தனைங்க? அரை மாத்திரை அளவு. ஓகேங்களா? இது முடிஞ்சுங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்க, இப்போ நான் எழுதி போகிறவங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 247. என்னென்ன இருக்குது? உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18, உயிர் மெய் 216, ஆயுதம் 1, மொத்தமாக 247. புரியுதுங்களா? இதில் இந்த உயிர் மெய்யுமே நம்ம பிரிக்கலாங்க. உயிர் மெய் குறில். சரிங்களா? உயிர்மெய் குறில் மொத்தம் 90. எப்படின்னா குறில் எழுத்துக்கள் 5ங்க, அது கூட மெய் எழுத்து 18 = 90. சரிங்களா? அப்புறம் உயிர்மெய் நெடில். இது நெடில் எழுத்துக்கள் எவ்வளோங்க? 7, அது கூட மெய் எழுத்துக்கள் 18, ஆக மொத்தம் 126. சரிங்களா? புரியுதுங்களா? ஸ்பீடாக போகிறணும். சரி, ஓகே. இப்போது நான் ஒரு சார்ட் மாதிரி போடுறேன், நீங்களும் அதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் எழுத்துக்கள், தமிழ் எழுத்துகள், இத்து வரக்கூடாது. தமிழ் எழுத்துகள். இதில் முதல் எழுத்து இது சார்பெழுத்து. முதல் எழுத்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். ஃபஸ்ட்டு கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சார்பெழுத்து எவ்வளோங்க? மொத்தம் 10. அது பின்னாடி பார்ப்போம் என்னென்னு. முதல் எழுத்துக்கள் மொத்தம் 30. முதல் எழுத்துக்கள் 30. சரிங்களா? முதல் எழுத்துக்கள் 30. இந்த 30 எழுத்துக்கள் என்னென்னங்க? உயிர் எழுத்து 12, மெய் எழுத்து 18. இந்த இதில் வல்லினம், மெல்லினம், இடையினம். இது ஃபுல்லாக எழுதி போட்டுட்டுங்களா? எங்கேயாவது நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா கஷ்டப்படுவீங்க. அப்புறம் மெல்லினம். சரிங்களா? வல்லினத்தில் என்னென்னலாம் இருக்குது? க, ச, ட, த, ப, ர. அழிச்சிருட்டுங்களா? புதுசாகவே எழுதி போட்டுருவோம். சரிங்களா? வல்லின எழுத்துக்கள். வல்லினம் என்னென்னங்க? கா, ச, ட, த, ப, ர. சரிங்களா? மெல்லின எழுத்து என்னென்ன? மெல்லினம். ஞ, ஞ, நா, மா, நா, நா. அடுத்து இடைநிலை எழுத்துக்கள் என்னென்னங்க? ரிவிஷன் கொடுக்குறதுலே உங்களுக்கு அப்படியே பக்காவாக மைண்டில் நின்றுக்கிட்டே வருங்க. யா, ர, ல, வா, ழ, ழ. 6 வந்துருச்சா? வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நான் அதை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ என்னங்க பார்த்தோம்? சார்பெழுத்து. சார்பெழுத்தில் 10 இருக்குது. ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது செம்மையான ஒரு ரிவிஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் சொல்லுங்கள், ஓகே ரிவிஷன் இருந்துச்சு மேம் அப்படின்ட்டு. புதுசாக இருக்கிறீங்கன்னா பரவாயில்ல, எழுதி வச்சு படிங்க. சரிங்களா? சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10ங்க. 1 உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, எவ்வளோ நோட்ஸு என்ன புக்ஸ் வாங்கினாலும் நம்ம கைப்படை எழுதுகிற மாதிரி வராது இல்லைங்களா? கைப்படை எழுதி நீட்டாக வச்சுக்கோங்க. உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை. ஒற்று அளபெடுப்பது தான் ஒற்றளபடை. இது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம 10th புக்கில் முடி வரும். உயிரளபடை, ஒற்றளபடை, எனது உயிர்மெய், ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை. குற்றிய லுகரம். 6வது என்னங்க? குற்றிய லிகரம். ஸ்பீடாக நீங்கள் எழுதணும். குற்றிய லிகரம். 7வது ஐகார குறுக்கம். அடுத்து குறுக்கம். அடுத்து நான் எழுத மாட்டேன், நீங்கள் எழுதிக்கோங்க. ஔகார குறுக்கம் இடம்பத்தில். மகர குறுக்கம்,
ஆயுத குறுக்கம். சரிங்களாங்க? ஆயுத குறுக்கம் மொத்தம் 10 இருக்குது. இப்போது இந்த உயிர்மெய், ஆயுதம் இதெல்லாம் தனித்தனியாக பார்த்துடலாங்க என்னென்னு. சரி, ஃபஸ்ட்டு சார்பெழுத்துக்களில் ஃபஸ்ட்டு உயிர்மெய். உயிர்மெய்னா இதிலேயே நம்மளுக்கு பாருங்கள் வந்துருச்சு. உயிரும் மெய்யும் சேர்ந்து தான் உயிர்மெய். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்தோட ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். இந்த மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும். என்னங்க? உயிர் எழுத்துக்களோட ஒளி வடிவம் எழுதணுங்க. ஒளி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு எழுதணும். ஒளி வடிவம் மெய் ப்ளஸ் உயிர், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஒளி வடிவம். அடுத்து வரி வடிவம். வரி வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா மெய் எழுத்தை ஒத்திருக்கும். மெய் எழுத்து அப்படின்னு எழுதிக்கோங்க நீங்கள். வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். எப்படி மேம் வரி வடிவம் வந்து மெய் எழுத்தை ஒத்திருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இக்கு கூட்டல் ஆண் இருக்குதுங்களா, கான்னு சொல்கிறோமா. இப்போது இதில் பாருங்களேன், மெய் எழுத்து எதுங்க? இதில் இதுதானுங்க. இதே போல் தான் நாங்கள் இதுவும் இருக்குது பாருங்களேன். கா இங்கே எங்கேயாவது தெரியுதா? தெரியல. அப்போ வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்தி இருக்கும். அந்த ஒலிக்கக்கூடிய கால அளவு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். உயிரெழுத்து எதுங்க? ஆதானுங்க. அப்போது இங்கே பாருங்களேன், கா வந்துட்டு இந்த இக்கு மாதிரியே இருக்கிறதுனால வரி வடிவம் வந்துட்டு மெய்யெழுத்தை ஒத்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஒலிக்கும் கால அளவு சொல்லி பாருங்களேன். கா அப்படின்னு சொல்லும்போது கான்னு வருதுங்களா, அப்போது அது ஆங்கிற எழுத்தை தானங்க மீன் பண்ணுது. அந்த வாய்ஸ் வந்துட்டு, அதாவது அந்த சவுண்டு ஆ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அதோட கால அளவு வந்துட்டு உயிரெழுத்தை ஒத்திருக்கும். இந்த பேசிக்கலாக படிக்கணுங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொஷின் கேட்குறாங்க இல்லைங்க. சரிங்க, இப்போ நான் அடுத்தது சொல்லித்தரேன் உங்களுக்கு. முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றதுனால தான் சார்பெழுத்து வகையில் வந்துட்டு இது அடங்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் எதுங்க? இந்த உயிர்மை. புரியுதுங்களா? சரிங்க, அடுத்து இரண்டாவது ஆயுதம். ஆயுதம்ங்கிறது என்னங்க? ஒரு தனித்த வடிவம்னு சொல்லலாம். அதுக்குன்னு ஒரு தனி வடிவம் உண்டு. 3 புள்ளிகளை கொண்டு இருக்கும். இது ஒரு தனித்த வடிவம், 3 புள்ளிகளை கொண்டிருக்கும். இதை என்னென்ன பேர்லாம் சொல்லி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முப்புள்ளி, முப்பார் புள்ளி. ஸ்கூல் புக்லேயே வரும், பட் நம்ம இப்படி லைனாக தாங்க படிக்கணும். முப்பார் புள்ளி, தனிநிலை. சரிங்களா? அகேனம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இது எப்படின்னா நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது. நுட்பமான ஒலிப்பு முறையை கொண்டது. சரிங்களா? லீ வந்து சுழிச்சு இல்லையா? ஓகே, ஒலிப்பு முறையை கொண்டது. இது எப்படி இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்து. சரிங்களா? பாருங்களேன், அக்துன்னு இருக்குங்களா? கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஓகே, ப்ளூ. தனக்கு முன்னாடி ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும், தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் கொண்டிருக்கும். வல்லின உயிர்மெய் எழுத்தையும் கொண்டிருக்கும். சூப்பர்லங்க. எப்படி? தனித்து இயங்காது இது. ஓகேங்களா? தனித்து இயங்காது, தனித்த வடிவம், நுட்பமான ஒலிப்பு முறை. முடிஞ்சுங்களா? இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? உயிர்மெய் பார்த்துருக்கோம், ஆயுதம் பார்த்துருக்கோம். சரிங்களா? இதில் என்னென்னா, இந்த முதலெழுத்தாகிய உயிரும் மெய்யும் சார்ந்து வர்றதுனால தான் இந்த ஆயுத எழுத்து சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எப்படிங்க? உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குறது. ஏன்னா உயிர் இங்கே இருக்குது, உயிர்மெய் இங்கே இருக்குது. இது ரெண்டையும் எல்லாத்தையும் சார்ந்து இயங்கிறதுனால தான் இதை வந்து ஆயுத எழுத்தை சார்பெழுத்துன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? உயிர்மெய், ஆயுத, உயிரளபடை பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் அளபெடுப்பது. உயிரளபெடை, அளபெடை, உயிர் அளபடை சேர்ந்து எழுதியிருக்குதுங்க. அளபெடுத்தல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒலித்தல். சொல்லித்தரேன், நீண்டு ஒலித்தல் எப்படி வரும்னு. நீண்டு ஒலித்தல். சரிங்க, எப்படின்னா இப்போ அம்மா, அம்மா, தம்பி. சரிங்களா?
அம்மான்னு நார்மலாக சொல்கிறதுக்கும் இப்போ தூரத்தில் இருக்கவங்கள அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம். ஒரு காமெடிக்கு ஜாலியாக அந்த மாதிரிலாம் கூப்பிடுவோம் இல்லைங்க. தம்பியே அந்த மாதிரி தான் கூப்பிடுவோம். அந்த மாதிரி நீண்டு ஒலிக்குது எதுக்காக? ஒரு இனிய ஓசைக்காக, ஒரு உணர்வுக்காக. ஓகேங்களா? ஒரு விதமான உணர்வுக்காக, இனிய ஓசைக்காக நீண்டு வந்து ஒலிக்கிறதுனால தான் அது அளபடைன்னு சொல்லி சொல்கிறோம். அளபடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3ஆக பிரிக்கப்படும். நம்மளோட 10th புக்கில் இருக்கும். இது நம்ம லைன் பிரகாரம் போகிறதுனால ஃபஸ்ட்டே இப்போ நம்மளுக்கு வந்துடுது. உங்களுக்கு வந்து நான் நம்ம ஸ்கூல் புக் படிக்கும்போது அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனால் இப்போ நான் லைனாக எடுத்துகிட்டு போகிறேன். இப்படி தான் நம்ம படிக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உயிரளபடை வந்து டெஃபினேஷன் சொல்கிறாங்க. செய்யுளோட ஓசை, செய்யுளின். இப்போ நீங்கள் என்ன தான் வந்து சும்மா அப்படி பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் ரிவிஷனுக்கு வந்து உதவாதுங்க. இது நீங்கள் எழுதி தான் ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும், ரிவிஷன் பண்ண முடியாது. அப்புறம் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லேயே வந்துட்டு நம்ம நல்லா பண்ண மாட்டோம். செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மொழிக்கு, இந்த டிஜிட்டல் பெனில் எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறாங்க. மொழிக்கு முதலிலும், அதனால தான் கிறுக்கி எழுதிட்டு இருக்கேன். முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள். எப்படிங்க? உயிர் நெட்டெழுத்து 7. உயிர், இன்றைக்கி என்ன ரொம்ப தப்பு பண்ணிகிட்ருக்கேன். சரிங்களா? உயிர் நெட்டெழுத்துக்கள் 7மே அதுக்கு உரிய ஓசையில் நீண்டு ஒலிக்குமாமா. அது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து இந்த நெட்டெழுத்துக்கு இனமான, இந்த நெட்டெழுத்தினுடைய இனமான குற்றெழுத்து, சரிங்களா, அதுவும் வந்துட்டு வரும். ஓகேங்களா? அதான் இப்போ பார்த்தோம் இல்லைங்க. அம்மா, இதில் என்னங்க இருக்குது? இம்மு கூட்டல் ஆதானங்க இருக்குது. அப்போது இந்த நெட்டெழுத்து 7 அளபெடுக்கும் போது இதோட இனமான குற்றெழுத்து என்னங்க? ஆ வருதுங்களா? இப்போது தம்பி வந்து எழுதி காமிச்சிடறேன் பாருங்களேன். இந்த பாருங்களேன், தம்பி நெட்டெழுத்துக்கு இனமானது என்ன? இப்போ இங்கே என்னங்க இருக்குது? இப்பு கூட்டல் ஈங்க. சாரிங்க, புள்ளி வச்சிட்டேன் போல். இப்பு கூட்டல் ஈ, இப்படி தான் வரும். இப்பு கூட்டல் ஈ. அப்போது இதோட குற்றெழுத்து என்னங்க? சின்ன எழுத்து இதுதானங்க வரும் குற்றெழுத்து. புரியுதுங்களா? இதுதான் வந்து செயலில் ஓசை வந்து குறையும் போது அதை நிறைவு செய்ய மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் உயிரெழுத்துக்கள் 7மே வந்து என்ன பண்ணுங்க? அளவெடுக்கும். அப்போது அதை தொடர்ந்து குற்றெழுத்துக்கள் வந்துட்டு வரும். அதுதான் வந்து உயிர் அளபெடை. இந்த உயிரளபெடை 3 வகைப்படும். என்னென்னு சொல்லித்தரேன் உங்களுக்கு. உயிரளபெடை 3 வகைப்படும். உயிரளபெடை எத்தனைங்க? 3 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா செய்யுளிசை அளபெடை, செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை. நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அட்வான்ஸ் லெவலில் எடுத்து போட்டிருப்பேன். எல்லாருமே வந்துட்டு சிலபஸ் படி கொண்டு போங்கன்னு சொன்னீங்க. இப்போ தொல்காப்பியமும் சிலபஸ் படி தாங்க. அதுக்கப்புறம் தான் இது வரும். புரியுதுங்களா? அப்புறம் என்னங்க? சொல்லிசை அளபெடை. சொல்லிசை அளபெடை. இப்போது உயிரளபெடை 3 வகைப்படுமா? அதுக்கப்புறம் கடைசியில் ஒற்றளபெடை வரும். ஆனால் அது உயிரளபெடையில் வராது, இது தனியாக வருங்க. ஒற்றளபெடை. உயிரளபெடை வந்துட்டு 3ஆக இருக்குது சார்பெழுத்தில். அதுக்குள்ளேயும் ஒரு 3 இருக்குது. செயலிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடை. ஒற்றளபெடைங்கிறது 4ஆவதானுங்க உயிர்மெயில் வரும். சாரி, சார்பெழுத்துக்களில் வரும். இப்போது இது ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடிய டெஃபினேஷன் நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ என்ன? உயிரளபெடையில் முதலாவதான செய்யுளிசை அளபெடை. செய்யுளிசை அளபெடை. ஓகேங்களா? அளபெடை. சரிங்க. இப்போ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்னென்னா இசை நிறை அளபெடை. இசை நிறை அளபெடை. இசை நிறை அளபெடைன்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுக்கிறதா என்னது? செயலிசை அளபெடை. நெட்டெழுத்துக்களை எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ முதலாவது இது நம்மளுக்கு அப்படியே ஸ்கூல் புக்லேயே இருக்கும். ஓ ஓதல் 10th புக்கு முதல் இயலில் இருக்குங்க. முதல் இலக்கணத்தில் ஓ ஓதல் வேண்டும்.
இது வந்து மொழி முதல்ல வந்து நம்மளுக்கு ஒழிச்சிருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், ஓ இருக்குது, அதனை தொடர்ந்து குற்றியலுகர எழுத்து வந்திருக்கு, நெட்டெழுத்தை தொடர்ந்து குற்றெழுத்து வந்திருக்குது. அப்போ மொழி முதல்லையே வந்துருச்சு. மொழி இடையில் உரார் ஒரு நோயின்னு வரும், இடம் இல்லைன்னா அதனால் எழுதலை. உராருக்கு பாருங்கள் இடையில் வந்துருக்குதுங்களா, இங்கே முதல்லையே வந்துருச்சு. இங்கே இடையில் இந்த ராவை எப்படி பிரிப்பீங்க, இரு கூட்டல் ஆன்னு பிரிப்பீங்களா, இதுங்க எழுதியே காமிச்சிடறேனே, இரு கூட்டல் ஆன்னு பிரிப்பீங்களா. அப்போ ஆவை தொடர்ந்து குறில் எழுத்தான ஆ வந்திருக்கு. ஸோ இது வந்து மொழி இடையில் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்குது. சரிங்களா. அடுத்து மூன்றாவது நல்லா படா, இது வந்து கடைசியில் வந்திருக்குது பாருங்களேன். அப்போது இட்டு கூட்டல் ஆணு வரும், இந்த நெட்டெழுத்தை தொடர்ந்து அதனுடைய இனமான குற்றெழுத்து வந்துட்டு அளபெடுத்திருக்குது. ஸோ இது வந்துட்டு மொழி இறுதி, மொழி இறுதி. சரிங்க. இப்போது செய்யுளிசை அளபடை பார்த்தாச்சு, அது இசை நிறை அளபடின்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு பார்த்தாச்சு. இரண்டாவது என்னாச்சு, இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை. சரிங்களாங்க. செயலில் ஓசை குறையாத, அதாவது அந்த இடத்துல ஓசை குறையவே இல்லைங்க, இனிய ஓசைக்காக அளபெடுக்கிறது தான் இன்னிசை. ஒரு இனிய ஓசைக்காக தேவையே இல்லை, ஆனால் அது ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அளபெடுக்கிறது தான் இன்னிசை அளபடை. சரிங்களா. அதுக்கு எடுத்துக்காட்டு இது ஒரு குறளுங்க. கெடுப்பதுவும், இதுவுமே ஸ்கூலில் இருக்கும். கெடுப்பதும்னு போட்டாலே போதும். எதுக்கு கெடுப்பதுவும்னு ஒரு பாருங்க, கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய், கெட்டார்க்கு சார்வாய். இது வந்து கீழே இந்த இடத்துல வருங்க. மற்றாங்கே, அதுக்கப்புறம் தான் இந்த எடுப்பதுவும் எல்லாம் மழைன்னு இங்கே வருங்க. மூன்றாவது சொல்லிசை அளபடை. சரிங்களா. செயலில் ஒரு பெயர் சொல் ஒரு செயலில் ஒரு பெயர் சொல் வந்திருக்குதுங்க. அது எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. எச்ச சொல்லாக பெயர் சொல்லாம் இருக்கிறது தான், அது எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. சரிங்களா. அது எப்படின்னா, இப்போ உரநசை ஈ, அதாவது நசைனா விருப்பமுங்க. நசை அப்படின்னா விருப்பம். இது ஜஸ்ட் ஒரு பெயர் சொல் தான். இது கூட ஈ சேர்ந்து நசை விரும்பி, இந்த விருப்பமுங்கிறதான் ஈ சேர்ந்து என்னது விரும்பி அப்படின்னு பொருள் தரும். புரியுதுங்களா. அப்புறம் இப்போ நம்ம ஒற்றலைப்படை பார்க்கலாம். உயிரலைப்படையில் என்னென்ன பார்த்தோங்க, செயலிசை அளபடை, அதை வந்து இசை நிறை அளபடைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. இப்போ வந்து சார்பெழுத்துக்களில் நான்காவதான ஒற்றலைப்படை பார்க்கலாம். ஒற்றலைப்படை நான்காவது. செயலில் ஓசை குறையாதப்பவும் அந்த ஒற்றுக்கள் வந்துட்டு அளபெடுக்குங்க. இங்கே ஒற்றலைப்படை. சரிங்களா. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எழுத்துக்கள் எழுதி போடுறோம் பாருங்கள். இங்கு, இங்கு, இன்னு, இந்து, இப்பு வராது, இம்மு வரும்னு நினைக்கிறேன். இம்மு, இன்னு, இவ்வு, ஈயு, இல்லு, இல்லு, இந்த 10மே. சரிங்களா. நமன, இந்த மெல்லின எழுத்துக்களும் எரள வளர இந்த 1 2 3 4 இந்த 2 எழுத்து மட்டும் இடையின எழுத்தில் வராது. அப்போ ஆக மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 எழுத்துக்கள் என்னங்க. ஞா, ஞா, நா, நா, மா, நா, ஞனன, நமன. அப்புறம் எரள வளர ராவு வராது. மீதி இருக்கக்கூடிய 2 லகரமும் இவ்வு ஈயு வரும். சரிங்களாங்க. புரிஞ்சுங்களாங்க. சூப்பருங்க. இப்போது அடுத்து குற்றிய லுகரம் பார்த்துடலாம். என்னது குற்றிய, இது வந்து சார்பெழுத்துக்கள்லாம் 5வது குற்றிய லுகரம். குற்றிய லுகரம் தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும்.
எழுதியே போட்டுறேன் நான். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம், குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும். இது எப்படிங்க பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், இதை குற்றியல் உகரம். இது எப்படிங்க வரும்? எடுத்துக்காட்டு பாருங்கள். காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா குற்றியல் உகர எழுத்துக்கள் தான். அது எப்படியெல்லாம் வரும் நான் இப்போ சொல்லித்தர பாருங்கள். குசுடு துபுரு பாருங்கள். கு சு டு து பு ரு, இந்த 6 வல்லின உகரங்களும், உகரம்னு நான் எப்படி சொல்கிறேன்னா கசட தவிர உங்களுக்கு தெரியும், அது கூட ஊ வந்து சேர்ந்து வர்றதுனால இது வந்து உகரம்னு சொல்கிறோம். இந்த சொல்லின் இறுதியில் வருது அப்படின்னா அது வந்து ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு ஒலிக்கும். அப்போ குற்றியல் உகரம் ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரைக்கு வந்து ஒலிக்கும். அதுவும் சொல்லின் இறுதியில் வரும்போது. சரிங்களா? சொல்லின் இறுதியில் அதான் இப்போ எழுதி போட்டலைங்க. காசு சொல்லி கடைசியில் தான் வருதுங்களா இந்த சு, அதனால் அது குற்றிய லுகரம். லுகரம் லூங்கும் போதே அந்த இடத்துல ஊன்னு வருதுங்களா. ஸோ காசு குற்றிய லுகரம். இது எப்படி வருங்க? கடைசியில் ஒலிக்கும்போது ஒரு மாத்திரை தான். இப்போ சூனா என்ன சொல்லியிருக்கேன்? குறியில் எழுத்துனா ஒரு மாத்திரை தான் சொல்லியிருக்கேன். ஆனால் அது குற்றியலுகரம்னு இப்போ நார்மலாக வந்துட்டு இதில் எவ்வளோ மாத்திரை இருக்குன்னு கேட்டாங்கன்னா நெடிலுக்கு 2ன்னு சொல்லுவீங்க, ப்ளஸ் குறிலுக்கு 1ன்னு சொல்லுவீங்க, ஆக மொத்தம் 3. ஆனால் குற்றியலுகரத்தின் அடிப்படையில் இதில் எத்தனை மாத்திரைன்னு கேட்டால் இந்த காக்கு வந்துட்டு 2ன்னு சொல்லுவீங்க. குற்றியலுகரத்தின் அடிப்படையில் எத்தனை மாத்திரைன்னு கேட்டால் மட்டும்தான் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. வெறுமனே காசுன்னு கொடுத்துட்டு எத்தனை மாத்திரைன்னு கேட்டாங்கன்னா 3 தான் வருங்க. குற்றியலுகரத்தின் அடிப்படையில் இதில் எத்தனை மாத்திரைன்னு கேட்டாங்கன்னா நெடில் எழுத்துக்கு 2, கடைசியில் வந்துட்டு உகரம் முடியும் போது ஒரு மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஸோ 2.5 மாத்திரை அளவு. புரிஞ்சுங்களா? குற்றிய லுகரம். அடுத்து குற்றியலுகரத்தோட வகைகள் பார்க்கலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நான் நீட்டாக எழுதி போடுறேன். குற்றிய லுகரம், லுகரம் இதனுடைய வகைகள் என்னென்ன பார்க்கலாமா? ஒரு 6 வரும். என்னது? அதாவது குற்றியலுகரம் அதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை கொண்டு 6 வகைப்பட முடியும். நெடில் தொடர், நெடில் தொடர் குற்றியலுகரம். லுகரம் லூ, லூனா என்னங்க? ஊ, உகரம் சொல்லியிருக்கேன். குற்றி எழுதிக்கோங்க இடமத்தில். அப்புறம் வந்து ஆயுதத்தொடர், ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். அப்புறம் உயிர்த்தொடர், உயிர்த்தொடர் இங்கே இத்து வரும். உயிர்த்தொடர் குற்றியலுகரம். 4வது வன்தொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம், வன்தொடர். அப்புறம் மென்தொடர் குற்றியலுகரம். 6வது இடைத்தொடர் குற்றியலுகரம். இடை தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? அப்போ குற்றியலுகரத்தோட வகைகள் என்னென்ன? நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம். இது ஸ்கூல் புக்கில் அங்கங்கன்னு இருக்கும். இந்த ஆர்டரில் தான் படிக்கணுங்க. உயிர் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் குற்றியலுகரம், மென் தொடர் குற்றியலுகரம். புரியுதுங்களா? சூப்பர். இப்போ இது ஒவ்வொன்றுக்கு டெஃபினேஷன் பார்த்துடலாங்களா? இப்போ நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம் பார்க்கலாம். நெடில் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? இத்து போட போட மறந்துடு. நெடில் தொடர் குற்றியலுகரம். இப்போது நம்ம நெடில் தொடர் குற்றியலுகரம் போட்டுடலாங்க. நெடில் தொடர் குற்றியலுகரம் இதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இது பார்த்தீங்கன்னா தனி நெடிலை அடுத்து வரும் குற்றிய லுகரம் நெடில் தொடர். தனி நெடில்னா இப்போ வந்து பா, பாகு, இது வந்து ஒரு தனி நெடில் எழுத்து தானுங்க. என்ன? இப்பு கூட்டல் ஆணு வரும். கு உகரம் முடியுது. இந்த இடத்துல உகரம் தானே முடியுது. அப்போ இது எப்படி வரும்னா வெறும் 2 எழுத்து, ஈரெழுத்து தான் இதில் வரும். சரிங்களா? ஈரெழுத்து சொல்லாதான் இது வருங்க. அதான் நெடில் தொடர் 2 மட்டும்தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா
இப்போ இதுக்கு நீங்கள் மாத்திரை அளவு எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். பாகுக்கு மாத்திரை அளவு சொல்லுங்கள், ஆறுக்கு மாத்திரை அளவு சொல்லுங்கள். இதில் பாகுக்கு எப்படி சொல்கிறீங்கன்னா நார்மலான மாத்திரை அளவு இதுக்கு சொல்கிறீங்க சரிங்களா. இதுக்கு குற்றியல் உகரத்தின் அடிப்படையில் மாத்திரை அளவு ஆறுக்கு சொல்கிறீங்க. பார்ப்போம் யார் யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம ஆயுத தொடர் குற்றியலுகரம், ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம் சரிங்களா. இப்போ எக்குன்னு இருக்குது, ஆயுத எழுத்தை தொடர்ந்து குசுடுத்துபுரு வருதுங்களா. அப்போ இது ஆயுத தொடர் குற்றியலுகரம். இதுக்கு மாத்திரை அளவு எக்கு அப்படின்னு போட்டு இதுக்கு குற்றியலுகரத்தின் அடிப்படையில் எத்தனை மாத்திரை அளவுன்னு எனக்கு நீங்கள் சொல்லணும். அடுத்து 3 உயிர் தொடர் குற்றியலுகரம், உயிர் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம். தனி நெடில் அல்லாத சரிங்களா. அதாவது நெடில் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது வந்து நான் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது நெடில் எழுத்துனா 2 எழுத்து சொல்லாக தான் வரும்னு சொன்னேன். உயிர் எழுத்துக்கு தனி நெடில் அந்த கான்செப்ட் பாருங்கள், 2க்கும் ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் வந்து லைட்டாக சின்ன டிஃப்ரென்ஸு. அரசு அப்படின்னு இருக்குது சரிங்களா. இப்போ வரலாறுன்னு இருக்குது. அரசுங்கிறதுல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது, அரசுன்னு இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது இந்த இடம். இப்போது இரு கூட்டல் ஆ, இங்கே உயிர் எழுத்தை தொடர்ந்து குசுடுத்துபுரு வந்துச்சு அப்படின்னா அது என்னங்க தெளிவாக காமிக்கிற பாருங்கள். இப்போ இரு ரான்னு இருக்குதுங்களா, இரு கூட்டல் ஆணு இருக்குதுங்க சரிங்களா. அப்போது இதை தொடர்ந்து சூங்கக்கூடிய ஒரு எழுத்து வருது, குசுடுத்துபுரு வருது இல்லைங்களா. அப்போனா இது என்னங்க, உயிரை தொடர்ந்து குசுடுத்துபுருங்கிற குற்றியலுகர எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது உயிர் தொடர் குற்றியலுகரம். இப்போ இதுக்கு ஒன்று சொல்லிவிட்டு நெடில் தொடர் குற்றியலுகரத்துக்கும் இதுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்கிறேன். இப்போது இதுக்கு இல்லு கூட்டல் ஆணு வருங்க. அப்போது உயிரெழுத்தை தொடர்ந்து குசுடுத்துபுரு வந்துச்சுன்னா இது என்னது, உயிர் தொடர் குற்றியலுகரம். ஆனால் நெடில் தொடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் 2 எழுத்துக்கள் மட்டும்தாங்க வரும். ஸோ இது நெடில் தொடர் குற்றியலுகரம். இதுலேயும் நெடில் எழுத்து தான், நாங்கள் ஆவணா தான் இருக்குது, இதுலேயும் நெடில் எழுத்து தான் இருக்குது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஈரெழுத்து சொல்லா மட்டும்தான் வரும் நெடில் தொடர் குற்றியலுகரம். இது வந்து ஒரு ஜாஸ்தியாக எல்லா லெட்டரும் நிறையா லெட்டர் சேர்ந்து வரும். புரியுதுங்களா. சரிங்க, இப்போ நம்ம வன் தொடர் குற்றியலுகரம் பார்க்கலாம். வன் தொடர் குற்றியலுகரம், வன் தொடர் இப்போது இது ஒன்றும் இல்லைங்க, வள்ளின எழுத்துக்கள் வந்துட்டு என்னங்க, கா ச ட த ப ர, இதுக்கு மேலே புள்ளி வச்சுக்கோங்க. இதை தொடர்ந்து வரக்கூடியது வன் தொடர் குற்றியலுகரங்க. ரொம்ப சிம்பிளுங்க. பாக்கு இப்போ வந்து இது தொடர்ந்து வருதுங்களா, இக்கண்ணா இங்கே இருக்குங்களா, இதை தொடர்ந்து குசுடுத்துபுரு குற்றியலுகரம் வந்துச்சு அப்படின்னா அது என்னங்க, வன் தொடர் குற்றியலுகரம். சரிங்க, இன்னொன்று 10 உப்பு பற்று. பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கிற பாருங்கள், நல்லா பாருங்கள். இக்கு இத்து இப்பு இற்று இது எல்லாமே என்னங்க, வள்ளின எழுத்துக்கள். அதனை தொடர்ந்து குசுடு துபுரு வருதுங்களா. இப்படி வந்துச்சுன்னா இது என்னங்க, வன் தொடர் குற்றியலுகரம். அடுத்து மென் தொடர் குற்றியலுகரம். 5வது மென் தொடர் குற்றியலுகரம். மென் தொடர் குற்றியலுகரம். ஐந்தாவது மென் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா. இது வந்து மெல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து என்னென்னது, இதை தொடர்ந்து வந்துட்டு வருது அப்படின்னா என்னென்னது, பங்கு இங்கு வந்துருச்சுங்களா, மஞ்சு இஞ்சு வந்துருச்சுங்களா, பண்பு இன்னும் வந்துருச்சுங்களா, பந்து இந்து வந்துருச்சுங்களா, அம்பு இம்மு வந்துருச்சுங்களா, அப்புறம் வந்து கன்று வந்துருச்சுங்களா எல்லாத்துலேயும். அதனை தொடர்ந்து என்ன வருதுங்க, பூ சு டு வரல, பூ தூ இதெல்லாமே வந்துருச்சுங்களா. இந்த மாதிரி மெல்லின எழுத்துக்களை தொடர்ந்து குசுடுத்துபுரு வந்துச்சு அப்படின்னா அது மென் தொடர் குற்றியலுகரம். புரிஞ்சிருச்சுங்களா. அப்புறம் கடைசியாக 6வது இடைத்தொடர் குற்றியலுகரம். இடைத்தொடர் குற்றியலுகரம். குற்றியலுகரம்
சரிங்களா? என்னென்னங்க? எரள வழ ல. இந்த 6 எழுத்துக்களை தொடர்ந்து வரும் குசுடு துகுறு எழுத்துக்கள் தான் என்னதுங்க? எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. இந்த கிளாஸ் வந்துட்டு ஆல்ரெடி படித்து முடித்தவங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும், புதுசாக படிக்கிறவங்களுக்கு கற்றுக்குறீங்க. புரியுதுங்களா? சால்பு பாருங்கள், இய் இருக்குது, இரு இருக்குது, இல் இருக்குது, உள் இருக்குது. அப்புறம் குசுடு துகுறில் வார்த்தைகள் கடைசியில் முடியுது. கடைசியில் இப்படி முடிஞ்சுன்னா என்னங்க இது? இடைத்தொடர் குற்றிய லுகரம். லூவண்ணா புரியுதுங்களா? அடுத்து குற்றிய லிகரம் பார்க்கலாம். 6வது குற்றிய லிகரம். குற்றிய லிகரம், லுகரம் சொல்லி கொடுத்துட்டேன். ஊவண்ணா வந்துருச்சு, இப்போ ஈயண்ணா. குற்றிய லிகரம் இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம், இயல் கூட்டல் குற்றியல் இகரம். சரிங்களா? இது தன் மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும். தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கும். குறைந்து ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம். சரிங்களா? இது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 இடத்துல மட்டும்தான் வரும்னு சொல்லப்படுதுங்க. 2 இடங்களில் மட்டும்தான் வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கு கூட்டல் யாது. இதுவுமே ஸ்கூல் புக்கில் நம்மளுக்கு இருக்குது. கொக்கு கூட்டல் யாது, கொக்கி யாது. கொக்கி யாது. அதாவது இது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மட்டும் கொக்கு ஊன்னு இருக்குதுங்களா, இந்த இடத்துல என்ன இருக்குது? யான்னு இருக்குங்களா. அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணணும்னா, ஊங்கக்கூடியது இகரமாக மாறிவிடும். கொக்கி யாது அப்படின்னு ஒரு. சரிங்களா? அப்போனா இது ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். புரியுதுங்களா? அதாவது குற்றிய லிகரத்தில் இருக்கிறது மட்டும் உகரம் இகரமாக மாறி என்ன ஆயிருங்க, தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். புரியுதுங்களா? இதான் குற்றிய லிகரம். இன்னொரு ஒரு இது பாருங்கள், அதுலேயே தோப்பு கூட்டல் யாது, தோப்பி யாது. குற்றிய லிகரம் இதில் வேறு 2 தான் இருக்குது. சரிங்களா? இந்த உகரம் வந்து இங்கே இருக்கக்கூடிய உகரம் இப்பு கூட்டல் ஊதானுங்க, ஊதானுங்க பூ. இப்பு கூட்டல் ஊதான பூ. அந்த உகரம் தான் வந்துட்டு தோப்பு. இது இந்த ஊங்கிறது ஈயாயிரும். அப்போ இப்பு கூட்டல் ஈ போட்டுருவோம். ஸோ பீன்னு வந்துடும். தோப்பி யாது அப்படின்னு எழுதுவோம். இது ஃபுல்லாக நீங்கள் எழுதிக்கோங்க. தோப்பி யாது. புரியுதுங்களா? அடுத்து ஐகார குறுக்கம் 7வது. ஐகார குறுக்கம் இது வந்து பார்த்திங்கன்னா, ஐ, கை, கை, பை, இந்த மாதிரி ஐகார எழுத்துக்கள் தனித்து வரும் இடங்களில் தனக்குரிய 2 மாத்திரை அளவில் முழுமையாகவே இது வந்து ஒலிக்குங்க. தனியாக வருது அப்படின்னா முழுமையாக ஒலிக்கும். இதே வந்துட்டு வையம், சமையல், சமையல், பறவை இப்படின்னு வரும்போது இது வந்து முதல்ல வருதுங்க. இது வந்து இடையில் வருதுங்க. இது வந்து இறுதியில் வருதுங்க. நான் எடுக்கிறது ஸ்பீடாக இருக்கா என்ன ஏதுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. வையம் இவ்வு கூட்டல் ஐ, வேறு கலர் மாற்றிக்கலாம். சரிங்களா? வையம். அப்போ ஐ வந்து முதல்லையே வந்துருச்சு. இப்படி வரும்போது என்னாகும்னா, அதுக்கு இருக்கிற ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு சாரிங்க 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்கிறது. இந்த மாதிரி குறைந்து ஒலிக்கும் ஐகாரத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஐகார குறுக்கம். ஐகாரம் சொல்லி முதல்ல வரும்போது 1.5 மாத்திரையாக இருக்கும். புரியுதுங்களா? முதல் இடையிலையும் கடைசியிலையும் வரும்போது ஒரு மாத்திரை அளவு. இங்கேயும் இடையில தான் நாங்கள் வருது. இம்மு கூட்டல் ஐ மையி. முதல்ல வரும்போது 2 மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். இது பார்த்திங்கன்னா இடையில் வருது. இம் கூட்டல் ஐ, கடைசியில் இவ்வு கூட்டல் ஐன்னு வருதுங்களா. நான் ஏன் வந்து என் ஃபேஸ் காமிச்சு எடுக்கிறேன்னா, சரி அதாவது நீங்கள் சும்மா ஸ்க்ரீன் போட்டால் தூக்கம் வந்துடும்னு சொல்லி தான், உங்களுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கணும், யாராவது கூட இருந்து படிக்கிறாங்க அப்படின்னு தெரியறதுக்காக தான் நான் ஃபேஸ் காமிச்சு எடுத்துகிட்ருக்கேன். சரிங்களா? தூங்கிடாதீங்க. பறவை இவ்வு கூட்டல் ஐ, இது வந்து இறுதியில் வருது. அதனால் இது ஒரு மாத்திரை அளவு.
புரிஞ்சுங்களாங்க? ஐகார குறுக்கம் அதாவது தனியாக வந்துச்சு அப்படின்னா 2 மாத்திரை அளவு, சொல்லின் முதலில் வந்துச்சுன்னா 1.5 மாத்திரை அளவு, இடையிலையும் கடைசியிலையும் வந்துச்சுன்னா 1 மாத்திரை அளவு ஐகார குறுக்கம். அடுத்து ஔகார குறுக்கம் பார்க்கலாங்களா? 8வதுங்களா? ஔகார குறுக்கம். இன்னும் 2 இருக்குது. ஔகார குறுக்கம். இது வந்து ஔகார எழுத்து தனித்து வரும் இடத்துல தனக்குரிய 2 மாத்திரை அளவில் ஒலிக்குங்க. அவ்வு, வவ்வு. இது தனியாக இது வெறும் எழுத்து மட்டும் வந்துச்சுன்னா இது 2 மாத்திரை அளவு. சப்போஸ் இப்போ வந்து பாருங்களேன், ஹவ், வை, யார், வவ்வாள், வவ்வாள். இது வந்து எப்படி இருக்குன்னா முதலில் வரும்போது அதுக்குரிய 2 மாத்திரை அளவிலிருந்து குறைந்து 1.5 மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது குறைந்து ஔகார குறுக்கம்னு சொல்கிறாங்க. இதுக்கு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இடையிலையும் இறுதியிலையும் வராது. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஐகார குறுக்கம் வந்துட்டு 3 இடத்துலையுமே வரும்னு பார்த்தோம். ஐகார குறுக்கம் சரிங்களா? ஔகார குறுக்கம் வந்துட்டு இடையிலையும் இறுதியிலையும் வராது, சொல்லின் முதலில் மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? இதுதான் ஐகார குறுக்கத்துக்கும் ஔகார குறுக்கத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் சரிங்களா? அடுத்து 9வது மகர குறுக்கம். அம்மா பாடம் இப்போ வந்து அம்மா இருக்க வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாடம் படித்தான். இந்த சொற்களில் உங்களுக்கு என்ன தெரியுதுங்க? மகர மெய் எழுத்து அதுக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து முழுமையாக ஒலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முழுமையாக ஒலிக்குது. இப்போது வளம் வந்தான் டிஃப்ரென்ஸ் சொல்லித்தரேன். இதில் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மகரமெய் அடுத்து மகரமெய்யை அடுத்து வகரம், மகரமெய்யை அடுத்து வகர எழுத்து வர்றதுனால இந்த மகரமெய், வகர எழுத்துனா வாவண்ணா சரிங்களா, வர்றதுனால இந்த மகரமெய்யானது அதுக்குரிய அரை மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சு 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி நார்மலாக அம்மா, பாடம், படித்தான் இந்த மாதிரி வேறு வேறு எழுத்துக்கள் வந்து வருது அப்படின்னா இதுக்கு வந்து எத்தனை மாத்திரை அளவுங்க? அரை மாத்திரை அளவு தான் சரிங்களா? அரை மாத்திரை வந்துட்டு மகர குறுக்கத்துக்கு எத்தனை மாத்திரைன்னு கேள்விகள் வரலாம். அரை மாத்திரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மகர மெய்யெழுத்து தனக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக இப்படி இருக்கும்போது ஒலிக்கும். இதே இப்போ மகரத்தை தொடர்ந்து நம்மளுக்கு வகர எழுத்து வருது அப்படின்னா, மகரத்தை தொடர்ந்து வகர எழுத்து வருதுன்னா அரை மாத்திரை அளவிலிருந்து குறுகி 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும் சரிங்களா? அடுத்தது பாருங்கள், அதுலேயே தான் வரும் மகர குறுக்கத்திலேயே. போலும் அப்படிங்கிற சொல்லை போன்ம் அப்படின்னும், மருளும் அப்படிங்கிற சொல்லை மருண்ம் அப்படின்னும், செயல் ஓசை சீர்மைக்காக ஒரு செயலோட ஓசை சீர்மைக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சொல்ல இந்த மகர மெய் இருக்குது பாருங்கள், இந்த இம்மன்னா இது வந்து இன்னு, அப்புறம் இந்த இன்னு இது வந்து ரன்னகரம், இது வந்து டன்னகரம். இந்த எழுத்துக்களை அடுத்து வர்றதுனால அதுக்குரிய அரை மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சு 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்குதுங்க. இந்த மாதிரி குறைந்து ஒலிக்கும் மகரம் தான் மகர குறுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? என்னங்க சொல்ல வர்றாங்க? இந்த இன்னு இந்த மாதிரி சேர்ந்து வரும்போது என்னாகுமாமா? அரை மாத்திரை அளவுலேருந்து குறைஞ்சு 1/4 மாத்திரை அளவாக ஒலிக்கும். அதனால் இது வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க? மகர குறுக்கம்னு சொல்கிறோம். கடைசியாக ஆயுத குறுக்கம் உங்களுக்கு இருக்குது. 10வது ஆயுத குறுக்கம். அஃது, எஃகு இந்த மாதிரியான ஒரு சொல் இருக்குன்னா வச்சுக்கோங்க. அஃது, அப்புறம் எஃகு. இதில் ஆயுத எழுத்து அதுக்குரிய அரை மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிக்குங்களாமா. இதே இப்போ முள் கூட்டல் தீது அப்படின்னு இருக்குன்னா வச்சுக்கோங்களேன். இதில் முத்தீது இந்த மாதிரி இருக்க இந்த சொல்லில் வந்து ஆயுத எழுத்து அதுக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு 1/4 மாத்திரை, அரை மாத்திரையிலேருந்து குறைஞ்சு 1/4 மாத்திரை அளவு ஒலிக்குது. இந்த மாதிரி குறைந்து ஒலிக்கும் ஆயுதம் ஆயுத குறுக்கம் சரிங்களா? அதாவது பாருங்கள், இந்த இல்லு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த இல்லு வந்து இது வந்து நம்மளுக்கு இப்போ வேல் நன்மைன்னு சொல்லிட்டு ஏதோ கேட்டிருந்தாங்க இல்லைங்க குரூப் 2க்கு. நன்மைன்னு வந்துச்சுங்களேன், அது இப்படி தாங்க வரும். இல்லு வந்து என்ன ஆகும்னா அது வந்து வேறு விதி. இது வந்து இத்து இப்படி வருது அப்படின்னா, தாவண்ணா வருது அப்படின்னா இந்த இடம் வந்து இட்டுன்னு மாறிடும். அதுதான் விதிங்க.
இத்துங்கக்கூடியது இட்டுன்னு மாறிடும். இல்லு வந்துச்சுன்னா இட்டுங்கக்கூடியது இத்தா மாறிடும். இந்த இல்லு அக்காக மாறிவிடும். இது ஒரு விதி. இதை நான் உங்களுக்கு கிளியராக இன்னொரு கிளாஸில் எடுக்கிறேன். இதை ஆயுத குறுக்கத்துக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இப்படி நார்மலாக வந்துட்டு இருங்க. இப்போ நார்மலாக வந்துட்டு ஒரு குறில் எழுத்தையும் உயிர்குறில் அப்புறம் வந்து வள்ளின உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அரை மாத்திரை அளவு முழுசாக ஒழிக்கும். எதுக்கு அரை மாத்திரை அளவுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்? மகர குறுக்கத்துக்கும் இதுக்கும் அரை மாத்திரை அளவுன்னு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? ஆயுத குறுக்கத்துக்கும் அரை மாத்திரை அளவு தான். அப்போது இடையில இந்த மாதிரி வருது அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி 3 மட்டும் ஷார்ட்கட்டில் இதில் என்ன இந்த மாதிரி 3 மட்டும் வந்துச்சுன்னா அரை மாத்திரை, இந்த மாதிரி மருவி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சில ஒரு எழுத்துக்கள்லாம் வந்துச்சுன்னா அது அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒழிக்கும். புரியுதுங்களா? சூப்பர். நம்ம வெற்றிகரமாக 2வது வகுப்பை வந்து முடிச்சிட்டோம். டே 2 வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருச்சு. டே 3 வந்துட்டு உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? நல்லா படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரும்போது ஃபுல்லாக நல்லா ரிவிஷன் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? அப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லித்தரேன்னு சொல்லிட்டேன். எல்லாம் தைரியமாக நீட்டாக படிங்க. அப்புறம் டெஸ்ட் பேட்ச் வந்து கேட்டுட்ருக்கிறீங்க. ஃப்ரீ அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து ஷெடியூல் வந்து இப்போ 2 டேஸில் கொடுத்துருவேன். சரிங்களா? 2 டேஸில் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஷெடியூல் வந்துட்டு அழகாக நீட்டாக பண்ணி கொடுத்துருவேன். அதுக்குரிய கிளாஸஸ்லாம் இப்போ இலக்கண வகுப்புலாம் தொடர்ச்சியாக நான் போட மாட்டேன். அதாவது எப்படி போடுவேன்னா, இப்போ இந்த வீக்குக்கு இப்போ ஒரு 3 கிளாஸ் அந்த 3 கிளாஸ் மட்டும்தான் போடுவேன். சரிங்களா? அடுத்த வாரத்துக்கு அதற்குரிய 3 கிளாஸு, அதுக்கடுத்த வாரத்துக்கு அதற்குரிய 3 கிளாஸ், இந்த மாதிரி தான் நான் கொண்டு போவேன். ஒரே முட்டா வந்து போட முடியாதனால எனக்கு டைமும் இருக்காது இல்லைங்க. அதனால் சரிங்களா? அப்புறம் 1000 rupees கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. 1000 rupees வந்துட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃப்ரீயாக தான் எனக்கு வேணும், என்னால் ஃபீஸ் பே பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து லைவ் வந்துட்டு வந்துடுங்க. ஒரு 1/2 an hour நீங்கள் வாரம் ஃபுல்லாக நான் என்ன சொல்லணும் டெய்லி நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நான் கடைசி எனக்கு வந்து 100க்கு 100ங்கிறது தான் என்னோடய இலக்கு. சரிங்களா? நான் எல்லாமே படிக்க வச்சுருவேன். இவங்க ஏதாவது டஃப்பாக கேட்டுட்டாங்க அப்படின்னா 95+ கடைசிக்கு 97ஆவது எடுக்கிற மாதிரி நம்ம படிக்கணும். அதுக்கு நீங்கள் முதல் நாள்லேருந்தே நான் சொல்கிறத நான் என்னெல்லாம் சொல்லியிருக்கேங்க உங்களுக்கு லைவ் கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் நாள்லேருந்தே ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பேன். 3 hours மட்டும் படித்தா போதும். 3 hoursல எப்படி பிரித்து படிக்கணும்னு வந்து சிலர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் வந்து எப்படி படிக்கணும்னு நான் சொல்கிறேன். 3 hoursல இதை இவ்வளோ நேரம் படிங்க, இதை இவ்வளோ நேரம் படிங்கன்னு நான் நீட்டாக வந்து அழகாக அட்டவணையோடு உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். சரிங்களா? எல்லாரும் நல்லா படிங்க. சரிங்களா? பாய்ங்க. அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரிங்களாங்க? பாய்ங்க.